என்னடா எனக்கு இப்படி பண்றீங்கடா போட்டா பாயில பண்ணவே ரொம்ப பேசுறீ திருப்பத்துல பேசுறீ ரொம்ப ரொம்ப பேசுறீ டேய் அடி இது மாதிரி அடி இவங்க போவோம் ஒரு வேலை பண்ணி என்ன பண்ணணும் பெரிய சைஸோரா பண்ண பண்ணு எப்படி கிராமம் தக்காளி போறோம் ஊர்ல போற சொல்ல உங்களுக்கு தான் வருது இப்போ ஒரு அனுபவம் சாப்பிட்டு போயிடுது நேரம் தான் தெரியல எப்படி அதெல்லாம் சாப்பிடணும் ஒரு உடைக்கு நம்ம உடைக்கு சாப்பிடுறது காலை பாருங்க தொட்டு காலை வாங்கிட்டீங்களா போடுவாங்க காலைக்கு பாரு சின்ன சந்தேகம் அப்படிப்பட்ட விஷயம் அவ்வளவு பண்ணுது இந்த கப்பல் ஒடிதலால காது வேண்டியதா தாய்க்கு சம்பந்தம் கரங்கள் என் கால சொல்லலாமா ஐயோ அதுக்கு நான் என்ன பாவத்தை பண்ணிக்கணும் நீ முட்டி போடுறியா தாய்க்கு சம்பந்தா நீ எதோ நினைக்கிறாடா கோயில் வரல அக்கா தங்கி பார்க்க மாற படுவாங்க சொல்றான் சொல்றான் அது சாப்பாடா சாப்பாடே கிடையாது நீ சாப்பிட்ட அப்படியே சாப்பிடுவாரு குருமா குடிமாடா உட்காந்து பாரு பணம் கொட்ட பயங்கர வச்சேன் கடைசியா மஞ்சள் இருந்தது மஞ்சள் தலைமை நீங்க தான் பாக்கணும் சொல்றேன் வயிறார சாப்பிட்டேன் அந்த ரசம் மட்டும் உப்பு கட்சிதான் ஆமா இப்போ சந்தேகம் அது ஆண்களை மட்டும்தான் முடியும்
பொட்டியாருக்கு வந்தா 8 வருஷத்துக்கு பொண்ணுங்க. அதனால மாறுதா 8 மாசம் ஆபரேஷன் நீ சீக்கிரம் பகவானே நமோ நமயே இதெல்லாம் யாரும் அதனால பேசிய காதல கேட்டதே கிடையாது. சொல்லுங்க. நாட்டுல இருக்கிறேன். ஆமா நாட்டுல யாருமே முடியலப்பா. ஆமா சொன்னா அண்ணி வெளி உலகம் தெரியாது. கால் எடுத்து வெளியே விட்டது கிடையாது. வெளிநாடு போய் பால் வழிய 10 வருஷம் படிச்சுக்கிறேன். எப்பதான் பால் நீ தான் அது போற ஆயமா வச்சிருந்தாரு. அவன்தான் ஆண்டி அவனை முட்டை போட மாட்டாங்க. ஆமா நைட்டியோட நாய வச்சுக்கோங்க. சரி ஆயா ஆண்டி நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சு மெத்தை. அந்த பஞ்சு மெத்தையில இப்ப யாரு படுத்து வருவாங்க? இதெல்லாம் என்ன கேட்டிருப்பீங்களா? பஞ்சநமத்தை என்பது என்ன? கணவன மனைவியை ஓய்வெடுக்க அந்தரங்க அறை. நீயும் அண்ணன் படுத்து ஓய்வெடுத்து வளர்க்கலாம். இதாங்க நீ எங்க பண்ணுமா மண்ணு தொடர்ச்சி அவனா கூட்டு போடணும். ஓப்பன் இருக்குமா? ஆமா என்ன மாதிரி அவங்க வாப்பணும். ஒரு முட்டம் என்னது ரொம்ப ஆபத்து. அப்படியே யாண்டா யாண்டா அப்படி பேசுற? டேய் வாயில போன உண்டா நானும் கோயில உட்காந்து வாய் கோயில் உட்காந்து என்னைக்கு வரையா எவ்வளவு வாய முடியும் கம்முன்னு உட்காந்து ஐயா 6 மால் போட்டோம் போடா நீட்டே கருப்பு கருப்பு வேற நன்றி போய் சாப்பிட்டு அது முடிச்சுன்ற போய் யானை மாட்டு வாங்குறேன். சரி நானும் ஒண்ணுதான் படுத்து உறங்குவோம். ஆமா இருந்தாலும் பண்ணை பெருக்காரி காலங்க வேட்டைன்னு சொல்லிருக்காரு. ஒன்ன வரதுக்கு ஒரு வாரம் ஆமா பல நாட்கள் ஆகும். ஒன்ன வருவது அப்படி தண்ணி அது ஆமாப்பா அது மட்டும் இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு பேசுற நீ நம்முடைய அரண்மனையில அண்ணன் இருப்பதற்கு முன்பாக அழகிய ரோஜா செடி வாங்கி வச்சாரு. சின்ன வயசு ரோஜா செடி மாடாம வளர்ந்தாம இருப்பதற்காக அண்ணனும் அண்ணன் தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாரு. என்னடா சந்தேகமா சொல்ல வேண்டியது ரோஜா செடி வாங்கிட்டு பக்கத்து அண்ணன் ஆசை ஆசையா அது வாடாம இருக்கு. அண்ணனுக்கு பிறகு அந்த செடிக்கு தண்ணி நான் தான் ஊற்றுவேன். எவ்வளவு பணம் இருந்தாலும் எப்படி நெட்டி முட்டி அந்த ரோட்டுக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப காத்தா
உடனே காருக்கு போயிட்டு ஆமா, காரை ஓட்டிட்டாரு. இப்ப அந்த தனியா பட்டு கிடப்பேன் ஆமா. என் கூட வந்து இந்த மழை கேட்க ஐயோ! அது, உன்னோட படுத்து முழுவதும் யாரு? எது கேட்டாலும் அவனோட படுத்து முழுவதும். எப்ப வந்து பாட்டு நான் நான் கூடாதே. வலியா மாப்பிள வலியா. எவ்வளவு சாதிச்சு அடி பாவி! நான் எவன் சொல்லி? நச்சு பாம்பு! நீ பெண்ணா? அல்லது பேயா? நீ தாய் வைத்திருக்கியா? தெருவுல ஒருத்த வெறி பிடிச்ச நாய் வைத்திருக்கியா? ராத்திரி ராத்திரி அம்மா அம்மா குடிக்கவே. அம்மா இந்த வாங்கி டேய் இவன் வார்த்தைக்கு அம்மா 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 ஐயோ பாத்துக்கடா முடிய நினைச்சாலும் முடியாது. ஏய். அவன் முடியாது. இது சேர்த்து வச்சுக்க. முட்ட கார முடிஞ்சு ஐ பாவி! இந்த நாடு எப்படி நாடு? சத்திய நீதி நாடு ஆட்சிக்குள்ள சத்தியம் நாடு. இந்த சத்திய நாடு ஆட்சிக்கு இவன் தேவன் இல்லை. நீ எந்த விஷயத்தை அங்க ஐயோ ஐயோ. போவாதே போவாதே பொண்ணு சாமி. அந்த பொண்ணாங்க தவறு எடுத்து கொண்டீங்களா நீங்க சின்ன சின்ன வயசுல அயல்நாடு சென்று பட்டு முடிச்சுதான் தாங்கி கொடுத்துருக்கீங்க அந்த அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் தேர்ந்தெடுத்த பெண்ணும் என்னவா அங்கே என்ன வேணா இருக்கலாம் அதனால நான் அவனை சோதிச்சு பார்த்துக்கலாம் அவசியமே கிடையாது பெற்றெடுத்த தாயா இருந்து சோதனை செய்து பார்த்தேன் ஆமா ராஜா. நான் மட்டும் கிடையாது தமிழ்நாடு பாதி செஞ்சுட்டு நல்லா வளர்ந்த புரிந்து கொள்ள பாதி என்ன பாதி வசமாரி போயிட்டு உங்க புள்ளியெல்லாம் இங்க ஓட்டாதீங்க. பெற்ற தாய் இருந்ததா கூட என் மீது தனக்கு பாசத்தை காட்டிக்க மாட்டாங்க. அங்கே வளர்க்கப்பட்ட நீங்க நாடத்தை எதுவும் ஐயோ. நான் என்ன செய்யணும்? யாருக்கிட்டையும் சொல்லப்பட்டு ஒரு சத்தியம் பாக்குற மக்கள்லாம் தவறு பேச மாட்டாங்களா இந்த சத்தியம் வானத்தை இழந்து வந்தீங்க. இந்த உணவுக்கு உயிர் பண்ண வந்தா தவிர நீங்க நடந்த விஷயத்தை நான் இன்னும் சொல்ல மாட்டேன். அதான் பாடுதானே.